Hi friends, நான் உங்க சுகன்யா. நம்ம சேனல்ல இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோவிட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால எல்லாருமே வீட்டில் தான் இருக்கோம். என்னதான் நம்ம வீட்டு ஃபுட் செஞ்சாலும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்ட்டு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ப்ரெட்டு வச்சு ஈஸியாக ஹெம்மியாக ஹெல்த்தியான சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். 2 கிரீன் சில்லி பொடியை கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, 2 வெங்காயம் நீளவாட்டாக கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு புதினா, தக்காளி 2 கட் பண்ணிக்கோங்க. கேரட் 1 துருவி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. உப்பு, மஞ்சப்பொடி, கரம் மசாலா, சீரகத்தூள், சில்லி பவுடர் கொஞ்சமாக, மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போதும். கெச்சப், அதுக்கப்புறமா சீஸ் துருவி எடுத்துக்கோங்க, வீட்டில் செஞ்சது. பிரெட் பீசஸ் கொஞ்சம். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ நல்லா மெல்ட் ஆகவும் பச்சை மிளகா கட் பண்ணது ஆட் பண்ணிடுங்க. இது நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப எம்மியாகவும் இருக்கும், கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய் கசிது பாருங்க, அதுதான் நல்லா குக் பண்ண அர்த்தம். இப்போ ஆனியன் ஆட் பண்ணிடுங்க. ஆனியன் நீளமாக கட் பண்ணாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனியனை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியும் கூட. ஆனியன் ஃப்ரை ஆகவும் நான் புதினா ஆட் பண்ணிக்கிறேன். புதினா ஃப்ரை ஆகவும் நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு, மஞ்சப்பொடி, கரம் மசாலா, சில்லி பவுடர், அதுக்கப்புறம் சீரகத்தூள் 1 ஸ்பூன். சீரகத்தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு மசாலா போட்ட பின்னாடி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க லைட்டாக. இது எல்லாமே மிங்கிள் ஆகவும் கேரட் ஆட் பண்ணிடுங்க. கேரட் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா கேரட்டில் கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும் இல்லைங்களா, அது ரொம்ப ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க கேரட். டொமேட்டோ அந்த புளிப்பு சுவை நாக்குக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், அதுவும் இந்த கிளைமேட்க்கு. அதனால் டொமேட்டோ கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோவும் ஃப்ரை ஆன உடனே கொத்தமல்லி தூவி நீங்கள் இறக்கிடலாம். இப்போ ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா சர்க்கரை, ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிட்டா என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ நம்ம பேனில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி, கீ இல்லை பட்டர் எது இருந்தாலும் ஓகே, ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் வேண்டாம், லைட்டாக அந்த ஹீட்டானால் போதும். திருப்பி எடுத்துட்டு நம்ம கெச்சப் தடவி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். 2 பிரெட்லையுமே கெச்சப் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். உங்களுக்கு கெச்சப் வேணுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட்டர் இருந்ததுன்னா கூட பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கெச்சப் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு அந்த மசாலாவை ஆட் பண்ணிட போகிறேன். அதே மாதிரி இந்த சைடும் நான் ஆட் பண்ணிடுறேன். பெரியவங்களுக்கு இதையே அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் குட்டி பசங்களுக்கு சீஸ் இப்போ ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க சீஸ்க்கு. அதனால சீஸ் நம்ம தேவைக்கு ஏற்ப 1 ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ ப்ரெட் மேலே வச்சுட்டு கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுத்து கொடுத்துடலாம். ரொம்ப ப்ரௌனாக ஆகணுன்ட்டு இல்லை, ப்ரெட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணால் போதும். சீஸ் மட்டும் கொஞ்சம் மெல்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க சீஸ் வச்சு செஞ்சிங்கன்னா. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக எம்மியாக சாண்ட்விச் நம்ம ரெடி பண்ணிட்டோம் வீட்டிலையே, பேக்கரி ஸ்டைலில். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.